வணக்கம் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷப ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோடு சஞ்சாரம் செய்கிறாங்க. மறைவுஸ்தானமான 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான அமைப்பு தான். பட் ராசிநாதன் மறைவு பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது நல்லதில்லை. அதாவது நல்லதில்லை அப்படின்னா கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, அவ்வளோதான். எதையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்யாமல் எல்லாம் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அப்போதைக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக பொழுதுபோக்காக சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா சிறப்பான விஷயங்களாக இருக்கும். எல்லாத்தையுமே பெண்டிங் வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி அது பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுடைய வேலைகளையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே நேரம் உங்களுடைய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களையும் ஈடுபட்டுவாங்க, நன்மைகள் உண்டு. அண்ட் பெரும்பாலான கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் புதன் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கு. பட் சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள். பட் இருக்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம். கிரகாதிபத்திய வகையில் அது பகை கிரகங்களாக இருந்தாலும் ஸ்தானாதிபத்திய வகையில் உங்களுக்கு அது நன்மையை தான் செய்யும். அதனால் விபரீத யோக அமைப்புகளில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். வாழ்க்கையில் சில எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ முதல்ல ஒரு எதிர்ப்புகள், போராட்டங்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கும். பின்னாடி அதன் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய புதிய விஷயங்கள், காரியங்கள், உங்களுடைய முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான நிலைகள் தென்படலாம். அல்லது உடன்பிறப்புகள் வகையில், கணவன் மனைவி உறவுகளில், உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமான விஷயங்கள், காரியங்களில் இந்த மாதிரியான நிலைகள் தென்படலாம். அதனால் இப்போ சொன்ன விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் காரசாரமாகவும் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாகவும் அமையலாம். பட் இருந்தாலுமே அதன் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் நீங்கள் முழுமையாக பெற்றுக்கிட்டு தான் வருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் பெருசாக இருக்காது.
ஸோ ரிஷபராசிக்காரங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் டென்ஷனாக தான் போகும். பட் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் செய்யக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வெறுமனே எல்லாத்தையும் வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சலப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் உணர்வுபூர்வமான விஷயங்களால் தூண்டப்படுவீங்க. உறவுகளும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் இந்த ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் உடன்பிறப்புகள் வகையில் வரலாம். பட் எல்லாமே நன்மைக்கு தான். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும். அதுவும் அனுகூலமாகவே முடியும். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களுமே செயல்படுது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பட் பெற்றோர்களோட உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதனால் சிலருக்கு மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததான் இருக்கும். பட் பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. திடீர் எதிர்பாராத மாற்றங்கள், யோகங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படிங்கிறதா பழமொழி. ஸோ வரக்கூடிய வாய்ப்புகள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தொழில், வேலை, உத்தியோகமாக எதையும் மேலோட்டமாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. நல்ல ஆழமாக யோசித்து முடிவு பண்ணுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். சிலருக்கு சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். வரவுகளுக்கு ஏற்ற விரயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் சுப விரயங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. அதனால் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தடுமாறுவாங்க. பட் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே சாதகமாக இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக ரிஷபராசிக்கு இந்த கல்வி, வித்தைகளுக்கான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அதனால் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. பட் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. நன்மைகள் கட்டாயமாக உண்டு. அதிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.